அங்க நடந்தது வேற இல்லையா? அவருக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்குங்க. அந்த பொட்டன்ஷியல்ல ஃபர்ஸ்ட் 2 வாரத்துல அவர் தான் அந்த வீட்டுடைய வின்னர் அப்படின்னு எல்லாரும் சொன்னோனே, அந்த மமதையில அவரு கொஞ்சம் கேம ரொம்ப ஸ்லோ பண்ணிட்டாரோ, கேமே இல்லையோ அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் எனக்கு இருக்கு. பிகாஸ் மேபி நான் சபரி மேல வச்சிருந்த ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் காரணமாக அது எனக்கு ஒரு டிசப்பாயின்ட்மென்ட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. சொல்லியா கை தூக்கி இருக்க சொல்லியா ஜோன் உங்களுக்கு ஒரு இது ட்வீட் ஷேர் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா? பார்க்கலையே. கேக்குதானா? கேக்குதுமா? எங்கம்மா? கேக்குதியா பார்க்கலையா? உங்களுக்கு டிஎம்ல பண்ணிருக்கேனா? அது வந்து அந்த போட்டோ நான் தான் எடுத்து ட்விட்டர்ல போட்டேன். அது வந்து சோசியல் மீடியால வந்து வைரல் ஆயிடுச்சாம். விஜய் சார் சொன்னாரு ஷோப்ப. ரைட்டு. ஏமா அந்த ஆம்புலன்ஸ்க்கு முன்னாடி நீ தான் நின்று எடுத்து போட்டோ எடுத்தியாமான்னு கேட்டாரு. ஆமா சார் நான் தான் சார் போட்டேன், ட்விட்டர்ல போட்டேன் சார் அப்படின்னு. பயங்கரமா வைரல் ஆயிடுச்சுமா. தேங்க்ஸ்மா உட்காருங்க அப்படின்ட்டாரு. ஓ அந்த இதுவா? அந்த சாரி கட்டி எடுத்தாங்களே அந்த போட்டோ? ஆமா அந்த சாரியும் அந்த கையில மெஹந்தியும். அது நீங்களா? அது நான் இல்ல, நான் இங்க ஒரு பொண்ணு வந்திருந்தாங்க. வெறித்தனமான ஃபேனுங்க. ஒரு ஃபேன், விஜேஎஸ் ஓட ஃபேன். ரைட். அந்த போட்டோ போட்டதுக்கு ஒருத்தவன் குவைட் போட்டிருக்கான், நீ ரஜினிகாந்த் பீட்ரேட் பண்ணிட்டியா என்னென்ன சொல்றாங்க. ஆமா ஷேர் பண்ணிருக்கேன் பாரியா குரூப்ல. வெறித்தனமான ஒரு ஃபேன் போட்டு தானே போட்டிருக்கேன். அந்த பொண்ணோட பேரு போடக்கூடாது. அத படிக்கலையா? ஜோ ப்ரோ நீங்க அத படிக்கலையா? ஜோனா குபீர் சிரிப்பு. ஜனனி வந்திருக்காங்க. யாரு என்ன சொன்னாலும் சரி, எத்தனை பேர் சொன்னாலும் சரி, அந்த பிக் பாஸ்க்குள்ள மட்டும் பக்கத்துல போயிடாதீங்க அண்ணா, ஓடிருங்க அண்ணா, தயவு செஞ்சு போன்னு சொல்லுவாங்க. ஆனா போயிடாதீங்க, அந்த பக்கம் கூட போயிடாதீங்கன்னா போயிடாதீங்க. அவர் ஏன் போக கூடாது? அவரு என்னெல்லாம் ஆக்சுவலா சொல்லணும்னா இந்த சீசன்ல என்ன காப்பாத்தின ஒரு தெய்வம் இருக்கு. அது சீசன் 5க்கு போன தெய்வம். அந்த தெய்வம் மட்டும் நான் நிப்பாட்டலன்னா எகிரி குதிச்சிருப்பேன். நல்ல வேலை போயிடாத எத்தனை சீசன் ஆனாலும். யாரு? சனம் செட்டிய சொல்றீங்களா? நான் 5வது சீசன் சொன்னேன். 5வது சீசனா? ஓகே. அப்ப பிரியங்காவா இல்ல ராஜுவான்னு தெரியல. ராஜு பாயா இருக்காது. சரி விடுங்க. இது ஜனனி வந்திருக்காங்க. ஜனனி ஏதோ பேசணும்னு சொல்றாங்க. அவங்கதான் சபரியோடைய கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 1500 ட்வீட் அட்லீஸ்ட் ஷேர் பண்ணிருப்பாங்க. தீவிர ரசிகரா இருப்பாங்க போல. நட்பு ப்ரோ. நட்புமா? ரைட். ஜோ ப்ரோ நீங்க சொன்ன விஷயத்துல எனக்கு உடன்பாடு இல்ல. அதை நான் ஏத்துக்கவும் மாட்டேன். சரியா? நான் ஆர்குமென்ட் அது தப்பு இல்ல. அது தப்பு இல்ல. see agree to disagree தாங்க. என்னுடைய வியூ தான் கரெக்ட்னு நான் பேசல. என்னுடைய வியூ எனக்கு கரெக்டா தோணுது. அவ்வளவுதான். ஓகே. ஜனனி சொல்லுங்க ஜனனி. ஹாய் ஜோ. ஹாய். ஹாய்ங்க. நான் உங்ககிட்ட ஆக்சுவலா ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஃப்ரைடே ஹேப்பனிங்ஸ்ன்னு சொல்லிட்டு சாட்டர்டே எபிசோட்ல அந்த பிரஜன் சாண்ட்ரா சபரியை வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ணது வந்து காட்டவே இல்லை. ஸோ மேக்கர்ஸும் கேட்கல, ஹோஸ்ட்டும் கேட்கல, யாரும் எதுவுமே கேட்கல. உங்கள் இன்டர்வியூவில் நீங்கள் கீழே வந்துட்டு ட்வீட் போட்டிருந்தீங்க. அதுக்கு நிறைய பேர் வந்து அந்த வீடியோலாம் ஷேர் பண்ணி ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. நீங்கள் வந்து அதை பிரஜன் கிட்ட கேட்டிருந்தீங்க. கேட்டதுக்கே ரொம்ப தேங்க்ஸ். சபரி சப்போர்ட்டர்ஸ் மூலியமா நானும் வந்துட்டு கன்வே பண்ணிக்க விரும்புகிறேன். ரொம்ப 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 தேங்க்ஸ். தப்பா தெரிஞ்சு அதான் கஷ்டப்பட்டு நீங்க மேல வர உங்களுக்கு இன்னொருத்தருடைய லைஃப் கெரியரை கொஸ்டின் பண்றது தப்பு இல்லையா அப்படின்னு நான் கேட்டேன். அவர் அதை புரிஞ்சுக்கிட்டார். நான் அந்த ஆஃப் த ஸ்கிரீனும் அவர்கிட்ட பேசினது. ஓ ஓகே. ஏன்னா அவர் சரியா ஆன்சர் பண்ணலன்னு நினைக்கிறேன். அதுல வீடியோல அவர் வேற ஏதோ சொல்லிருக்காரு. அந்த இன்டர்வியூ உட்கார்றதுக்கு முன்னாடியே நம்ம கேள்விகள்லாம் காட்டுவோம். யா ஓகேவா? அப்பவே அவருக்கு அது தெரியும். அப்பவே இது எப்ப நடந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டு ஆமா கொஞ்சம் தப்பா தான் போயிருக்கு, நான் அதை பேசக்கூடாதுதான், தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டார். ஓ ஓகே. தேங்க் யூ கிளாரிஃபிகேஷன் கொடுத்ததுக்கு. பட் ஆன் ஸ்கிரீன்ல அவரு ஒரே மோட்ல போயிட்டாரு. என்னால சொல்ல முடியல. நீங்க ஆஃப் த ஸ்கிரீன்ல ஒத்துக்கிட்டீங்களே, இப்ப ஏன் இப்படி சொல்றீங்கன்னு கேட்க முடியல. பட் அவரு ஒரு மாதிரி பிரஷர்ல இருப்பாங்கல்ல, சோ அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிடணும். ஓகே. பட் தேங்க் யூ இப்போ கிளாரிஃபிகேஷன் கொடுத்ததுக்கு. ஏன்னா அவர் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு. சரிங்க. தேங்க் யூ so much. ஈவன் இவங்க சுபிக்ஷாவோட வீடியோ தான் எனக்கு கிடைக்கல. அந்த டிவார்மிங் வீடியோ அதை கேட்டாரு. அது என்னன்றது எக்ஸாக்டா வேணும்ட்டு. அது யாராவது இருந்தா எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. நான் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன்.
அனுப்பிச்சு விடுறேன் ப்ரோ. அது நான் கூட ட்வீட் ம். போட்டிருந்தது. நான் செக் பண்ணிட்டு அனுப்பிச்சு விடுறேன். எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. அது கேட்டிருந்தாரு ஜோ ப்ரோ மறந்துட்டேன். எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு ப்ரோ. நீங்க வந்து அந்த கேஸ் ஃபைல் பண்றீங்களா அவங்க மேல? திவாகர் மேல? கேஸ நான் ஏம்மா ஃபைல் பண்றேன்? நான் வந்து இல்ல இது நீங்க இடையில சொன்னீங்களே ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்றேன்னு சொல்லியிருந்தீங்களே. அதாம்மா அது கேஸ் கிடையாதும்மா. அது எக்ஸ்போஸ் வீடியோ. அது ஆக்சுவலா ஒரு பெரிய டீம் ரெடி பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். அது ஓகே. ரிலீஸ் ஆகும். ஓகேவா? தேங்க் யூ ப்ரோ. தேங்க் யூ. அண்ணா ஜோனா நீங்க நம்ம ஆன் ஸ்கிரீன்ல டைம் இல்ல நீங்க ஆஃப் பட் ஸ்கிரீன்ல தலைவன் எனக்கு ஒரு மிரட்டல், கொலை மிரட்டல்லாம் குடுத்திருக்காரு. அதோடைய கொலை ஆடியோவும் மிரட்டலா? இருக்கு. ஐயோ! அவர் பேசின ஆடியோலாம் வச்சிருக்கேன். சரி பொதுவா யூஸ் பண்ணிக்கலாம். பொறுமையா பண்ணிக்கலாம். அப்படின்னு அந்த டாக்குமெண்ட்டோட சேர்ந்து வரும் அது. வச்சு செஞ்சு யாரு நான் வச்சு செஞ்சு விட்டுருங்க ஜோனா. செய்யற அளவுக்கு ஒர்த் இல்ல. அதனால தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் இறங்கி செய்யற அளவுக்கு ஒர்த் இல்லன்னு சொல்லிட்டு ஜூனியர் டீம்ட்ட குடுத்துருக்கேன். ஜோனா யாரு அப்படி பண்ணாங்க? எனக்கு சரியா புரியலையே. கேக்குதா? வாட்டர்மெலன். ஓகே ஓகே, போடுங்க போடுங்க. ஒரு 4, 5 கேஸா தூக்கி போடுங்க. ஜோ ப்ரோ இட்ஸ் இது ஓகே. நீங்க சபரி சொன்னீங்களே ப்ரோ ஸ்டார்டிங்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அதுக்கப்புறமா அது ஒரு அந்த ஒரு அப்ரிசியேஷன்ல கூட ஒரு மாறிட்டாரோ அப்படின்னு. நான் இது ஸ்டார்டிங்லேருந்தே ஃபீல் பண்ண ஒரு விஷயம் லைக் ரைட் பர்சன் அட் த ராங் சீசன் அப்படின்னு நான் நிறைய வாட்டி சொல்லியிருந்தேன். நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரைட் பர்சன் ராங் சீசன்றத விட ரைட் பர்சன் டசன்ட் யூட்டிலைஸ் திஸ் சீசன் தான் நான் பாக்குறேன். பட் ஏன்னா இப்ப இந்த சீசன்ல எனக்கு ரைட் பர்சனே கண்ணாம். ஒருத்தனை இப்ப நம்ம ஒரு ஆள் கூட டிசர்விங் என்னால சொல்ல முடியல ஒரு ரிவ்யூவரா. இந்த மொத்த சீசன்ல ஒரு ஆளை குறிப்பிட்டு இவங்க வந்து இதுல 100% கொடுத்தாங்கன்னு என்னால சொல்ல முடியல. அதுதான் ஜோ ப்ரோ நான் சொல்றேன். இப்போ நான் ராங் சீசன் சொல்ற டேர்முக்கும் அதுதான் நான் ரீசன் சொல்றேன். ஏன்னா இப்போ மற்ற சீசன்ல உங்களுக்கு உங்களோட அதர் சைடை காமிக்கிறதுக்கான ஸ்கோப் கொஞ்சம் இருந்துச்சு. ஏதாச்சும் ஒரு சின்ன இடம் இருந்துச்சு. பட் இங்க வந்து ப்ராப்ளம் பண்றது மட்டுமே ஒரு ஒரு மேஜர் ஃபேக்டரா வச்சு யாருக்குமே அவங்களோட டேலண்ட்டை பெருசா காமிக்கிறதுக்கான இடம் கிடைக்கலையோ அப்படின்ட்டு. ஏன்னா சண்டை போட நேரம் போயிடுச்சு. சபரி அந்த மைக்க புடிச்சிட்டு ஒரு ஷோ மாதிரி ஒண்ணு பண்ணாரு தெரியுமா? ஆமா டிஷ்யூ பேப்பர். தட் வாஸ் வெரி கிரேட். அதை நான் என்னோட ரிவ்யூலயும் சொல்லியிருந்தேன். தட் வாஸ் வெரி குட். அதை கண்டினியூ பண்ணிருக்கலாம் சபரி. அண்ட் சபரியோடைய அந்த வேரியேஷன்ஸ் வந்து நிறைய இருக்கு. பட் அதை ப்ரொஜெக்ட் பண்ணலையோ, ஏன்னா நான் பார்த்ததுனால தான் எனக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. மேபி நம்ம மைண்ட்ல ரெக்கார்டா இருக்கும்ல, இந்த மனுஷனுக்கு இவ்வளவு கேப்பபிலிட்டி இருக்கு, அதனால நான் செய்யல. ப்ரோமோ 3 வந்துருச்சா? வந்துருச்சு. பாத்துட்டோம். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் தான். இப்போ நான் அந்த வீட்டுக்குள்ள இருக்க அத்தனை பேர் மேலேயும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இருக்கும். ஏன்னா முக்கால்வாசி பேர் எனக்கு தெரிஞ்சவங்க தான். பட் யாருமே ஒரு ஆள் கூட அதை ஃபில் பண்ணலன்றது தான் ஆக்சுவல் உண்மை. அது ஓகே ப்ரோ. பட் அந்த இவங்களோட ஆக்சுவலி ஏதாவது பண்ணியிருப்பாங்க. அதுக்கான அப்ரிசியேஷன் இல்ல. பிளஸ் அடிச்சு உட்கார வைக்கிறாங்கல்ல. அவங்க ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்கன்னா அப்படின்னா, இப்ப பார்வதிகளாம் அத பண்றாங்க இல்லையா? ஹிண்ட் டைரக்டா ஒரு டைரக்டாவோ இல்ல இன்டைரக்டாவோ ஹிண்ட் குடுத்து சொல்றதாகட்டும். அதெல்லாம் இவங்களுக்கு பண்ணலையே. இப்ப சபரிக்கு அது பண்ணல. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் சபரியை பார்த்து பார்வதி பயந்தாங்க. அது உங்களுக்கு கிளாரிட்டியா பார்த்தா உங்களுக்கு அது தெரியும். ஆமா கரெக்ட் தான். ஓகேவா? அப்புறம் சபரி டவுன் ஆனதை பேஸ் பண்ணி பார்வதி அவங்க ஓவர் ஷேடோ பண்ணிட்டாங்க. அவங்க கத்துறதே ஃபுல் டைம் ஜாபா ஒர்க் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அதுல சபரி காணாம போயிட்டாரு. அண்ட் சபரி டு பார்வதி ஒரு கிளாஷ் வேற வந்துச்சு. அந்த கண்ணடிப்பட்ட கண்டென்ட். அதுல சபரி கொஞ்சம் ஓவர் டூ பண்ணிட்டாரு. அதை பண்ணிருக்க கூடாது. அதுதான் சபரியுடைய ஒரே பிளாக் மார்க்கா இந்த மொத்த சீசன்ல நான் பாக்குறேன். வாட் எவர் த சிச்சுவேஷன் இஸ். பட் மத்தபடி ஒரு எப்படி சொல்றது, அந்த மைக்கு அந்த அரோரா கூட அந்த இட்லா பாஷை அது அந்த ஃபன் ஆக்டிவிட்டியை கொஞ்சம் கொண்டு போயிருக்கலாமோ, சபரினால முடியும். பட் அதை செய்யலையோன்ற ஒரு டாட். ஜோ ப்ரோ அப்ப கூட இந்த குணா கேரக்டர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லாவே பண்ணாரு ப்ரோ. லைக் நீங்க ஆஹா ஓஹோன்னு பாராட்ட மேபி எனக்கு 24/7 நான் பார்க்கலம்மா. அந்த அந்த கண்டென்ட் நான் பார்க்கல. எனக்கு ஒரு சில விஷயங்கள் காட்டினாங்க. குகை கட்டின மாதிரி ஏதோ தான் சொன்னாங்க. பட் நான் பார்க்கல. எனக்கு அது மனசுல படுற மாதிரி எங்கேயும் பெருசா நான் ஷேர் ஆனதையும் பார்க்கல. நான் பார்க்கல. மேபி இருக்கலாம். ஓகேவா? நான் பார்க்கலன்றத மட்டும் தான் நான் மென்ஷன் பண்றேன். ஓகே ப்ரோ. இவங்க சாண்ட்ரா எவிக்டட் போஸ்ட் வருது. எனக்கு என்ன சாண்ட்ரா எவிக்ட் ஆவாங்களான்னு டவுட் இருக்கு. ஃபேமிலி ரவுண்ட் வரைக்கும் குழந்தைங்க எல்லாம் வரணும்ல. இல்லங்க நிறைய பேர் போட்டிருக்காங்க.
இல்ல அது ஒரு ஆள் எப்பயும் போறவர் போட்டுட்டு அதுக்கு முன்னாடி மேல வந்து மேக்கர்ஸ் கடைசி நேரத்துல மாத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு தான் போட்டிருக்காப்ல. அவன் நீங்க ஊட்டிக்கார சொல்லலையே ஜோ ப்ரோ. இல்லைங்க, நான் புரோக்கரை சொல்லலைங்க, பொதுவா சொன்னேன். சரியா? அதனால இவங்க உருட்டுறதெல்லாம் விட்டுருங்க. நான் ஓப்பனா சொல்றேன், இந்த சீசன்ல ரொம்ப தெளிவா இருக்காங்க. பிரஜின் வெளில வராருன்னு தெரியுமா உங்களுக்கு? எப்ப தெரிஞ்சுச்சு? அது லாஸ்ட் ஷாக் தான் மினிட். ப்ரோ. ஆமா, ரொம்ப ஆ, லாஸ்ட் மினிட் தான். அதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க இந்த சீசன்ல. ரொம்ப பார்த்து தான் அனுப்புறாங்க. ரம்யா ஜோ எவிக்ட் ஆவாங்கன்ற 100% நம்மளுக்கு கான்ஃபிடென்ட்டா தெரியும். பிகாஸ் அவங்க கேப்டனா இருந்தா அடுத்த வாரம் அவங்க நாமினேஷன்ல வந்தானவே அவங்க வெளில போவாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ தட் வாஸ் நாட் அ கஷ்டமான ஒரு சாய்ஸ்லாம் கிடையாது. நான் வந்து கிட்டத்தட்ட திங்கட்கிழமை சொல்லிட்டேன். என்னுடைய மண்டே ரிவ்யூலயே சொல்லிட்டேன். இந்த வாரம் ரம்யா ஜோ அவர்கள் வெளியேற்றப்படுவார்கள்ன்ட்டு. பட் டபுள் எவிக்ஷன்றதுல ரொம்ப தெளிவா இருந்தேன். அண்ட் டபுள் எவிக்ஷன் தான் இந்த வாரம் கண்டிப்பா. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த நபர் 4 பேர் என் தாட்ல இருக்காங்க. கமருதீன், எஃப்ஜே, வியானா, சாண்ட்ரா. இந்த 4 பேர்ல ஒரு ஆள் இருப்பாங்க. ஐயா பார்த்து ட்ரிபிள் பார்த்து எவிக்ஷனுக்கு அனுப்பலாம்ல. வாய்ப்பு இருக்கா? நீங்க 2 பேரை அப்படியே ட்ரிபிள்லாம் கிடையாதுங்க. ஒவ்வொருத்தரையா அடுத்தடுத்து அனுப்பலாம்ல நான். இல்லம்மா, ஒவ்வொருத்தரும் அனுப்பதானமா போறாங்க. இன்னும் 5 வாரம் தானம்மா இருக்கு. இல்ல நான் முதல்ல இந்த 2 பேரை அனுப்பிட்டாங்கன்னா கொஞ்ச நாளாவது நல்லதா ஷோ பார்க்கலாம்லண்ணா. யார் அந்த தேவையில்லாததெல்லாம் 2 பேரு? நம்ம பாருவும் கமருவும். எனக்கு தெரிஞ்ச அந்த 2 பேர்ல ஒரு ஆள தூக்கிட்டா கரெக்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். யாரோ ஒருத்தரையாவது தூக்கலாம்ல. நாங்களும் பாரு எக்ஸ்பெக்ட் தூக்கிடலாம். பண்றோம் பாரு bro. தூக்கி போட்டுடலாம். பார்வை அது போட்டுடலாம். வெளில அது தூக்கி அது வந்து நம்மளுடைய தாட் ப்ராசஸ். சேனல் அதை வைத்து ஒரு ரெவென்யூ, அதை வைத்து ஒரு படம். அது அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி அவங்களுக்கு தெரியும். தேவையாண்ணா அது? எனக்கு அதுதான் புரியல. அது அப்படியே அவங்களுக்கு அந்த இது தேவையா? இவ்ளோ வியூவர்ஸ் அப்படி பேசுறீங்க. நாம சொல்லிட்டு போயிடலாம். இல்ல அப்படி நாம சொல்லிட்டு போயிரலாம். பட் ஸ்டில் அவங்களுக்கு தானே அந்த ரெவென்யூ இருக்கு. ஓகே தான். பட் தெரியல. இப்ப பார்வதிக்கும் ஒரு ஃபேன் பேஸ் இருக்குன்ற மாதிரி ஒன்று கிரியேட் ஆயிருக்குல்ல. ஸோ அதையும் பார்ப்பாங்க மேக்கர்ஸ். ம் 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 ஸோ அவங்களுக்கு வந்து பார்வதி இருந்தாதான் அந்த அது இந்த பிரகாஷ் ராஜ் சொல்லுவாங்களே, இதோ பாரு போறான் பாரு கேட்டேன். அந்த மாதிரி ஒரு காட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஓகேவா? ம். நான் நினைச்சேன். அது சொல்லிட்டீங்க ப்ரோ. அது வேணும். அந்த மாதிரி பேசுங்க காயத்ரி சாண்ட்ரா. அப்போ கம்ருவையாவது தூக்க சொல்லுங்க. ஆ, இவங்க 2 பேரும் உள்ள இருந்து சீரியஸா பார்க்கவே முடியல. இல்ல இல்லைங்க. அதுதான் நான் சொல்றேன்ல. சொல்லுங்க சிஸ்டர் காயத்ரி. வென் அவங்கள கூப்பிட்டு இந்த ரூல்ஸோ இல்ல இதையோ மீறும் போது உங்களுடைய சம்பளம் பிடிக்கப்படும் சொன்னாங்கன்னாவே there will be a lot of difference on the rules. அவங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு அவங்க என்ன வேணா பண்ணிட்டோம். அதை பத்தி நம்மளுக்கு கவலையே கிடையாது. நான் பேசுங்க பேசலாமா? பேசுங்க சிஸ்டர் பேசுங்க. பேசு ஆ, பேசு. இல்ல நானு ஜோசா கிட்ட தான் கேட்கணும். நீங்க சொன்னீங்கல்ல சபரிய வந்து ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த சீசன்ல அவங்களுக்கான பொட்டென்ஷியலை காமிக்கலையோ அப்படின்னு. என்கிட்ட வந்து ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்கு. அவங்க நீங்க 24/7 பார்க்கல, ஓகே. பட் நான் என்ன சொல்றேன்னா அவங்க பண்ண மேஜர் ஆஃப் த போர்ஷன்ஸ் 1 ஹவர்ல என்னோட இல்ல ஒரு அதுதான் சொல்றேன். there's a difference being a show producer and being a contestant. அவர் நிறைய இந்த ஷோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. நிறைய வெளியில நிறைய இதை பண்ணியிருக்காருன்றதுனால அவர் அதை பொறுப்பா பார்த்த அவரை ப்ரொஜெக்ட் பண்றத ரொம்ப பொறுப்பா பார்க்கலையோ அப்படின்றதுதான் பிரச்சனையா இருக்குன்னு தான் நான் ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கேன். அவர் வந்து பொறுப்பான மனிதர் இல்லைன்னு நம்ம பேசவே இல்லை. நான் எங்கேயுமே பேசல. ஓகேவா? சபரி வந்து நிறைய லூஸ் டாக்ஸ் விடல. சபரி வந்து எப்படி சொல்றது, ரொம்ப கான்ட்ரவர்சிஸ்ல இந்த ஒரு இஷ்யூ 2 இஷ்யூக்கு தவிர்த்து ஒன்றும் பெருசா எனக்கு தெரியல. ஓகே, பட் ஓவர் ஷேடோ ஆயிடுச்சோன்றது எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பிலீவ் ஆகுது. சரி பார்ப்போம். பெருசா இன்னொரு 30 நாள் இருக்கு. இல்ல பெருசா இன்னொரு 30 நாள் தெரியலன்னு இருக்கு. தெரியுது bro. ஒரு அவங்க நிமிஷம். காட்டவே இல்ல 1 hourல. அதான் டிக்கெட்டோ ஃபினாலே டாஸ்க்னு ஒன்று இருக்கு. அதுல மேபி சபரிக்கு வின் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? இப்ப கமருதீன் வெளில போயிட்டா சபரிக்கு அது கிளியர் ஆயிரும். ஓகே, சோ சபரி வின் பண்ண வாய்ப்பு இருந்துச்சு. அத ஒழுங்கா டீசென்ட்டா விளையாடி வின் பண்ணிட்டாருன்னா மேபி டாப் 5ல இருக்க வாய்ப்பு இருக்கு. ஜோ ப்ரோ அப்படியே கனியக்கா பத்தி கொஞ்சம் ஏதாவது சொல்லிட்டு போங்க.
இருங்க. இல்ல இது எப்படி தெரியுமா இருக்கு? கிளி ஜோசியத்துக்கு வந்து கிளி வெளில வந்தோன்னே இவனுக்கும் சேர்த்து ஒரு சீட் எடுத்து போட்டு போங்கன்ற மாதிரி. புரியல. இதுல பார்த்தா உங்களுக்கு அப்படி இருக்கா இல்ல இப்படி இருக்கா? சார் நீங்க ஜோசியம் கரெக்டா சொல்லுவீங்கல்ல சார், அதான் கேக்குறாங்க. நீங்க தானே பிபி ஜோ ஜோசியம் ப்ரோ இந்த ஆரம்பிச்சது. சீசன்ல இருக்கிறதுல இருக்கிற மக்கள்ல கொஞ்சம் பொறுக்கி எடுக்கக்கூடிய பாசிட்டிவ் பீப்புள்ல இல்ல முதல் புரியல. இடத்துல பொறுக்கி இருக்காங்க ப்ரோ. இல்ல புரியல. பொறுக்கி எடுக்கக்கூடிய பாசிட்டிவ் பீப்புள்ல ப்ரோ, கிளறணும்ல, கிளறி எடுக்கணும்ல, அதுல ஒரு பாசிட்டிவ் பர்சன் ப்ரோ. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் நல்லது நடந்தா சந்தோஷம் இல்ல. அட்லீஸ்ட் சம்திங் குட் இந்த சீசன். நான் என்ன அதுக்காக சொல்றேன் தெரியுமா? கேட்டேன். நான் ஓப்பனா சொல்லலாம். த பாசிட்டிவ் பெர்சன் தயவு செய்து அந்த வீட்டை விட்டு எவிக்ட் ஆகி போயிருங்க. திஸ் இஸ் நாட் த சீசன் ஃபார் த பாசிட்டிவ் பெர்சன். அவங்களுடைய ஃபியூச்சர் லைஃபுக்காக நான் நினைக்கிறேன். சீரியஸா சொல்லணும்னா. ஏன்னா வர்ற ஹேஷ்டேகு, வர்ற ஸ்டோரிஸு, வர்ற பிராண்டிங்கு, சாமி அங்க வர சம்பளத்துக்கு அது அது வந்து டிசர்விங்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அது வந்து வேணாம். கனிக்கு அது கண்டிப்பா வேணாம். புரியுது ப்ரோ. ஆனா நீங்க சொன்னது ஒரு விதத்துலயும் கரெக்டா ப்ரோ. ஏஐ வீடியோலாம் ஒரு ஒரு மாதிரி பண்ணி ரொம்ப லைக் டூ மச் ஓவர் த போர்ட் போறாங்க. பிகாஸ் வி ஆர் ஆல்சோ அந்த ப்ரோவோக்ல வந்து அவங்க அப்பாவை இன்டர்வியூ எடுத்திருப்போம். ஸோ ஆஃப் த ஸ்கிரீன் நிறைய கான்வர்சேஷன் நடந்திருக்கும்ல. பேரண்ட்ஸ் ஆர் ஹர்ட். காலிசக்கா பேசுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஹாய் ஜோ ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் காலேஜ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு உங்கள்கிட்ட பேசி. 6வது சீசன்ல இருந்து நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கோம்ல. இந்த சீசன்ல கொஞ்சம் நெருங்கி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இந்த அப்படியா? சீசன்ல அடிச்சுக்க மாட்டோம். அப்படியா? ஆமா. யார் சப்போர்ட் நீங்க? சபரி சப்போர்ட்டர் அவங்க. சபரி. காலிசஸ். அவங்க இன்ட்டு கொடுத்ததே கவனிக்கல நீங்க. ரைட்டு. என்னது? ஃபுல்லா நெருங்கி வந்துட்டோம்னு சொன்னீங்க. பண்ணிட்டோம். ஃபுல்லா வந்து சிஸ்டர், ஹைஜாக் பண்ணிட்டோம். சப்போர்ட்டர்ன்றதை விட நீங்க யாரை ஹேட் பண்றீங்களோ அவங்கள நானும் ஹேட் பண்றேன். பரவாயில்லையே. 6th சீசன்ல சப்போர்ட் பண்ணிட்டு அதே கேரக்டரிஸ்டிக்ல இருக்கிறவங்கள ஹேட் பண்றீங்களே. ஐ லைக் திஸ். அது ஒரு கேட்டகரியில இது வராது. ஓ 6th சீசன்ல வந்து இப்ப வந்து சொல்றாரா ஜோனா? ஓகே. அப்ப இருந்து எங்க 2 பேருக்கு சண்டை போயிட்டு இருக்குது. அதாவது மறைமுகமான சண்டை. ஆமா நாங்க அடிச்சுப்போம். பட் அவங்களும் என்ன ஒரு வாட்டி கூட தவறான வார்த்தைகளை போட்டு என்ன கிரிட்டிசைஸ் பண்ணது கிடையாது. நானும் கிரிட்டிசைஸ் பண்ணாலும் வி ஹேட் a healthy debate. அது ஓகே. அதான் நான் எப்பவுமே சொல்லுவேன். நம்மளுக்கு ஒருத்தங்களை பிடிக்குது, நம்மளுக்கு அவங்கள பிடிக்கல அப்படின்னா ஹெல்த்தியா நீங்க வந்து பேசிக்கிட்டீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. அக்ரி டு டிஸ்அக்ரி. அதை விட்டுட்டு அப்யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்கள வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ணிக்கிட்டு மொக்க பண்ணிக்கிட்டு ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நீ பிஆர் நீ வந்து இதுல சம்பாரிச்சுதான் அந்த பிக் பாஸ் வச்சுதான் நீ வந்து பொழப்பு ஓட்டுற சாப்பிடுற அப்படின்னு எனக்கு சிரிப்பு வந்துடும். டேய் என் டிபியை பாருங்கடா, நான் கவர்னர் கிட்ட அவார்டு வாங்கியிருக்கேன்டா, பிபி ரிவ்யூ பண்ணி கவர்னர் அவார்டு தர மாட்டாங்கடா, யாரா நீங்க கோமாளிகளா அப்படின்னு தான் தோணும். அந்த அளவுக்கு கூட அந்த தற்கொலைகளுக்கு தாட் ப்ராசஸ் கிடையாது. ஓகேவா? இப்ப 3 மாசம் பிபி மீதி 9 மாசம் என்ன பண்றோம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸும் கிடையாது. ஸோ இதெல்லாமே இருக்கு. அதெல்லாம் இல்லாமல் அவங்க எல்லாம் ப்ராப்பரா அந்த கருத்துக்கள் எடுத்து வச்சு நம்ம எவ்வளவு வேணா டிபேட் பண்ணலாங்க. தப்பே கிடையாது. ஓகே. நானும் ஏதாவது ஒரு ஸ்பேஸ்ல உங்கள்கிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ தான் வந்து மாட்டினீங்க. மாட்டினீங்களா? இல்ல எனக்கு புரியல. அதான் பேசுனதுக்கு. ஐயோ பேச்சுவாக்குல உண்மையை சொல்லி நான் அவர்கிட்ட சண்டை எல்லாம் போட மாட்டேன். போன தடவை கூட நிறைய அவர்கிட்ட போய் நான் சண்டை போட்டே இருந்தேன். அப்புறம் அவரே என்கிட்ட நம்ம ஃபோன் பண்ணி சிஸ்டர் இந்த மாதிரி விஷயம் நீ ஏன் என் கருத்தை கூட சொல்ல விடாம எல்லாத்துக்கும் வந்து சண்டை போடுறீங்க அப்படின்னாங்க. அப்புறம் அவர் உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் நான் அப்படியே ஆஃப் ஆயிட்டேன். ஜோ ப்ரோ கோத்து விட்டு ஒரு ஆள் அமைதியா மியூட்ல இருக்காங்க. என்னன்னு கேளுங்க. சுபாவிக்கு காலேஜ் விஷால் ஃபேன் தானே நீங்க போன சீசன்? அவனும் ராணவ் இல்ல இல்ல தான். ராணவ் ஆர்மி. ராணவ் ஆர்மியா? ராணவ் வந்து எனக்கு அதான் சொன்னேன். ராணவ் வந்து எனக்கு ரொம்ப தம்பி மாதிரிங்க, ரொம்ப க்ளோஸ். நீங்களும் அவங்களும் தானே போனீங்க. யாரு நம்ம சனமா அவங்களும் நீங்களும் தான் வீட்டுக்கு போய் பார்க்க போனீங்க. ஆமா ராணவ் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ். சனம் வந்து ராணவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா நான் என் ரிவ்யூல பாத்தீங்கன்னா ராணவோட கேம் பிளே இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பிடிக்கலன்னு தான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஏன்னா அது எனக்கு பிடிக்கல. அது எனக்கு என் வியூ. நிறைய பேருக்கு அது பிடிச்சிருந்துச்சு. அது அவங்க வியூ. ஆனா அதுக்குன்னு ராணவ் என்ன கோச்சிக்கிட்டாரா, என்ன பிளாக் பண்ணிட்டாரா, என்கிட்ட பேசலையா அப்படின்னு கேட்டா கிடையாது. சோ நான் அண்ணன் தம்பியா நாங்க இன்னைக்கு வரைக்கும் எல்லா இடத்துலயும் மீட் பண்றோம். போன் பண்ணுவான், எப்ப ஃப்ரீனாலும் போன் பண்ணுவான், மீட் பண்ணலாம்னுவான். அவ்வளவுதான். ஆமா வீட்டுக்கும் போனா அவங்க அம்மா அப்பா எல்லாருமே எனக்கு நல்லா தெரியும். நாங்களும் அவங்க வீட்டுக்கு போனோம். ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து போயிட்டு அவருக்கு ஒரு அவார்ட் எல்லாம் கொடுத்தோம். தடல் புடலா ஒரு விருந்து எல்லாம் போட்டிருப்பாங்களே காலேஜ்.
ஐயோ! சாப்பாடு செஞ்சு வச்சு சாப்பிட்டாலே சாப்பிடணும்னு சொல்லிட்டு பயங்கர டார்ச்சர் பண்ணாங்க. ஆமா. பறக்கிறது, தாவுறது, போடுறதுன்னு எல்லாமே இருக்கும். அவரு அவங்க ஷூட்டிங் அப்பா, போய் லேட்டா அம்மாலாம் வேற வந்துட்டாரு. மாரி. ஆமா. நம்ம கூட சாதாரணமா உட்காந்து செம்மையா இருந்தது. ஃபன்னா யாருமே போவே மனசு இல்ல. அப்படி உட்காந்து பேசிட்டு இருந்தோம். நல்ல மனிதர்கள். ம். சுபா சிஸ்டர் கிளம்பிட்டீங்களா? சண்டே எபிசோட் பார்த்துட்டு போறீங்களா? யோ! இல்ல பாக்கல. அப்படியா? நான் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணா அவங்க பார்க்கவே இல்ல. அந்த பையன் ஃபோன் எடுக்கவே இல்ல. இல்ல பாக்கல. சாப்பிட்டுட்டு இருக்காங்க இப்ப. ஓகே. பூர்ணிகா வந்து பாக்கலையா? சண்டே எபிசோடு அலோட் இல்லையான். அதுதான் நானு 2 டிக்கெட்டு என்னையும் சேர்த்தனா 3ஆ குடுத்தாங்க. பட் எனக்கு நீ போக வாய்ப்பு இல்ல. சரி சண்டே எபிசோடுக்காவது இவங்க இருந்தா போலான்னு நெனச்சேன். நீங்க போலையா இல்லையா? காலிஸுக்கா? நீங்களும் சரி மக்களே. போயிருக்கீங்க. காலிஸ் வரலைங்க. அவங்க வரலன்னு நேத்து நைட்டே சொல்லிட்டாங்க. சரி மக்களே, நான் கிளம்புகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. ஒன்னே ஒண்ணு ப்ளீஸ். சொல்லுங்க. நீங்க சாண்ட்ரா இப்ப வந்தாலும் சரி, எப்ப வந்தாலும் சரி, ஆக்சுவலா என்னன்னா, இப்போ அவங்க குழந்தைங்க இதெல்லாம் பார்த்து இது பண்ணுவாங்க, அப்படி இப்படின்னு பேசுறாங்கல்ல. இப்ப அதையே சுபி வீட்ல பார்க்கும்போது, சுபியோட அம்மா அப்பாவுக்கும் வலிக்கும் தானே. கனி வீட்ல பார்க்கும்போது, கனியோட பிள்ளைங்க ஹஸ்பண்டுக்கும் கஷ்டமா இருக்கும் தானே. அவங்க கனியை என்னெல்லாமோ பேசுறாங்க. சுபியையும் டாகு ஸ்கூபிடோன்னு என்னெல்லாம் சொல்றாங்க. அப்ப அவங்க வீட்ல உள்ளவங்களுக்குலாம் அது எவ்வளவு பெயினா இருக்கும். அதை ஏன் அவங்க யோசிக்காம அப்படிலாம் பேசுறாங்கன்ற மாதிரி அவங்க கொஸ்டின்ஸ் எல்லாம் பேசிட்டாங்க. அத கண்டிப்பா கேட்கிறேன். நான் கண்டிப்பா ஷூட் த கொஸ்டின் போடுவேன். நீங்க அதுல மென்ஷன் பண்ணுங்க. கன்ஃபார்ம்டா கேட்பேன். ஓகே போடுங்க. ஷூர் அண்ணா. தேங்க்யூ. என்னுடைய ரிவ்யூ என்னோட இன்டர்வியூ டைரக்ட் இந்த பேம்பரிங்லாம் எனக்கு தெரியாதுங்க. இந்த அண்ணா மத்தவங்க மாதிரி நான் செல்லக்குட்டி, இன்டர்வியூ பாக்குறதே பச்சைக்குட்டி. உங்களோட இன்டர்வியூ மட்டும் தானா நான் பாக்குறேன். யாரு வெளியில வந்தாலும் எனக்கு அது ஒண்ணுதான் சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. அதனால நான் அது ஒண்ணுதான் நான் பாக்குறேன். வேற யாரோட இன்டர்வியூ நான் பாக்குறது கூட கிடையாது. அதுதான் என்னுடைய ஸ்டைலு. அதுதான் என்னுடைய ஸ்டைலுன்றதை விட மக்களுடைய கேள்வியை கொண்டு போய் சேர்த்துடணும். அதே ஆதங்கத்தோட. அவ்வளவுதான். அவ்வளவுதான். எங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. அதனால நாங்க அதை அப்படியே கண்டினியூ பண்ணி உங்களோட இன்டர்வியூ மட்டும்தான் நாங்க பாத்துட்டு இருக்கோம். இது இப்படியே கண்டினியூ ஆகணும்ன்ற ஆசைதான். ஆர்மி ரெடியா இருக்கு. சீசன் 10 பார்த்து பண்ணுங்க. இந்த பையனை பிளாக் பண்ணுங்கப்பா. இந்த பையன் எங்க இருக்கான்? ஓகே, தேங்க்ஸ் ஜோ ப்ரோ. நான் மென்ஷன் பண்ணிடுறேன். நானும் உங்க ட்விட் போடுங்க. அதுக்குள்ள நாங்க போய் மென்ஷன் பண்ணிடுறேன். கிரிக்கெட் ஆட போறேன். அதனால நைட்டு தான் ஷோக்கு தான் டைரக்டா வருவேன். நடுவுல எங்கேயும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம். பாய். அந்த மனுஷன் சும்மா விளையாட்டுக்கு சொன்னாரு. பிளாக் கீக் பண்ணி வச்சிடாதீங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் பண்ண போறோம் ஷாம். என்ன நீங்க பூர்ணிகா இங்க அந்த டபுள் எவிக்ஷன் தானே இல்லையா? டபுள் எவிக்ஷன். ஆமா டபுள் தான். பூர்ணிகா அன்மியூட் ஹாய் காத்து என் சைடுல ரொம்ப காத்தா கேட்கும். ஓகே என்ன 2 பேரும் செட்டை விட்டு வெளியே போயிட்டாங்களா? அங்கதான் இருக்காங்க. ஆமா, நான் எங்க வீட்டு சைடு போயிட்டு இருக்கேன். அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. சூப்பர்க்கா. அடுத்த ஷோக்கு போய் நிக்க வச்சு உள்ள அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்கய்யா. அப்படியே ஆமாயா ஸ்டார்ட் பண்ணுவாங்கல்ல 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க போல. பயங்கர கும்பலியா அதுக்கும். இந்த தடவை அப்படி மாத்திட்டாங்களா? அதுக்குமா? ஆமா, அது போக போக மாத்திடுவாங்களாம் அருணா. அது லாஸ்ட் 4 வீக் கதை மாத்திடுவாங்களாம். கதை அருணா ஈவினிங் பேசுறேன் சரியா உங்கள்ட்ட. சரிக்கா. நான் இப்போ இது வெறும் காத்து சவுண்டா இருக்குமா? நான் பேசுறது எனக்கு கேட்காது. நீங்க பேசுறது எனக்கு கேட்காது. சாப்பிட்டேன். கதை நான் எனக்கு செம்மையா இருந்துச்சு இதெல்லாம். சபரி நல்லா பேசினாருப்பா. 2-3 டைம் பேச விட்டாங்க. நல்லா கிளாப்ஸ் வந்துச்சு. நானும் பூர்ணியும் ஃப்ரண்ட்ல உட்காந்து நல்லா கிளாப்ஸ் பண்ணோம். அவங்களுக்கு பண்ணோம், கனிக்கும் பண்ணோம். தெரியுமா? நோட் பண்ணாரு. நாங்க 2 பேரும் இது கிளாப் பண்றது விஜிஎஸ் பார்த்து எல்லாம் ஓகே. சபரிக்கு பண்ணத 1 hour எபிசோட்ல வரணும். ஐயோ வேண்டாம், நாங்களாம் வர வேண்டாம். எதுக்கு? ஷாம நாங்க எதுக்கு? இல்ல நாங்க வர வேண்டாம். நாங்க கிளாஸ் பண்ணது மட்டும் இல்லையா ப்ரோமோல 3த்துலயுமே இல்லையா? அவங்க 2 பேரும் இருக்கீங்களான்ட்டு நான் சபரியோட கிளாப்ஸ் சொன்னேன். அது வருமா வராதான்னு தெரியல. தேங்க்யூ பூர்ணி சுபா கிளாப் பண்ணதுக்கு. எதுக்கு தேங்க்யூ? நான்
அங்க நிஜமாவே ரம்யாக்காக சபரி ஒரு மாதிரி மூஞ்சிட்டு நான் அழுதுட்டேன். என்னால கண்ட்ரோல் பண்ண அப்படியே ஆமா தலை கீழே அப்பயே கொஞ்சம் சொன்னாங்க. அப்படியே இது என்னையா சபரி ஃபேஸ் காமிக்கிறப்பலாம் அழுவுது இந்த பொண்ணு. ஏன் அழுவாத நான் சொல்ல வேண்டியதா இருக்கு எனக்கு. சுபாக்கா சொன்னாங்க எனக்கு first. எமோஷன் ஆயிடுது. ரம்யா எனக்கு என்ன சொன்னாங்க எமோஷன் ஆயிடுது சபரிக்கு? சபரியை பார்த்தாலேன்னு அழுவுது அது. எனக்கு என்னன்னே தெரியல. நான் சீரியஸா ஈவினிங் வந்து பேசுறேன், நான் எல்லாமே பேசுறேன். ஓகே ஓகே வாங்க வாங்க. ஓகே ஓகே. ஆனா சஸ்பென்ஸ்ல விட்டுட்டு ஸ்டார்டிங்கே போறீங்க. சொன்னாங்க சரி, ஓகே. சுபாக்கா. ரம்யா போனது சபரி பார்த்தோனையும் பூர்ணிகா நீங்க அழுதுதான் சொன்னாங்க சுபாக்கா. நானு கனிக்கு கை தட்டுங்க, இல்ல ரம்யா என்ன சபரிக்கு சொன்னாங்க? கை தட்டுங்கன்னு போட்டா ரம்யா என்ன சொன்னாங்க சபரி இப்போ கிட்ட? வரைக்கும் ரம்யா அதை நல்லா பார்க்கவே ப்ளே இல்லை. பண்ணுங்க, உங்களுக்கு எதுவும் சொல்ல வேண்டாம், நீங்க நல்லாவே பண்ணுவீங்க. எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் முனைப்பா விளையாடுங்களா ஏதோ சம்திங் அந்த மாதிரி சொல்லி சொன்னாங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறம் சபரின்னு சொல்லிட்டு அப்புறம் சபரி அண்ணான்னு சொன்னாங்க. அந்த இடத்துலதான் பூர்ணி ரொம்பவும் எமோஷனல் ஆயிட்டாங்க. அதுக்கு வேர்த்தே இல்லையே ஓகே, அந்த ஓகே. இல்ல பொண்ணு. அவரோட ஃபேஸ் ரொம்ப நேரம் காமிச்சிட்டே இருந்தாங்கப்பா க்ளோஸ் அப்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 to 3 மினிட்ஸ் சபரியோட ஃபேஸ் அந்த நம்ம அழுகையை கட்டுப்படுத்தினா ஒரு மாதிரி ஆகும்ல, ஃபேஸ் ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆமா ஆகும்ல, ஆமா அந்த மாதிரி ஆயிடுச்சு ஆமா. அவருக்கு. ஃபேஸ்லாம் விரிஞ்சு மூக்கெல்லாம் அப்படியே வந்து அந்த வெடைக்கும் இல்லையா அந்த அந்த ஏன்னா மாதிரி. அவரோட ஆஹ் ஆஹ் அவரோட எமோஷன்ஸ் உண்மை இல்ல. அவர் ஆமா அந்த இடத்துல அவரால வந்து அத ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்றாருல அந்த எமோஷன்ஸ். அது ரொம்ப நேரம் காமிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு கண்டிப்பா அது அட்லீஸ்ட் ஐயோ கொஞ்சமாவது கஷ்டமா வரும்னு இருக்கு நினைக்கிறேன். சுபாக்கா, வேணாம். ஐயோ வேண்டாம் சொல்லாதீங்க. அதான் இல்ல இவங்க இல்ல அதை பார்த்தோன்னே வரட்டும் இது இது வரட்டும் கண்ணு கலங்குது. நாங்க வேற ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்துருக்கோம். ஐயோ அழுவாதியா கம்முனரியா நம்மள காமிச்சிருவாங்கயா அப்படிங்கிறேன். அதுக்கு இது கண்ணெல்லாம் அது கலங்கி ஒரு மாதிரி ஆயிட்டா. அப்ப அது ரம்யா வரட்டும் வெளியே கதை. போகும்போது ஏன்னா சபரி மூஞ்ச காட்டுறாங்களோ இல்லையா, பூர்ணி சிஸ்டர் மூஞ்ச பண்ணி காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஜூம் பண்ணி. வரட்டும் கதை. ஏன்னா சபரி இருந்தது உண்மையா தானே, அதனால இல்ல சபரி வரட்டும். ப்ரோமோல வரல, சபரி 3 fight ப்ரோமோல பண்ணட்டும். பாத்துட்டேன் வரல. இல்ல இன்னும் அது ஒரு ப்ரோமோ கேக்கும்போது இருக்கா? ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குல்ல, இந்த ப்ரோமோ அதனால வந்தா சொல்றேன். அதுல பார்த்தா சொல்றேன் பூரணி வந்துட்டாங்க நான் எதுக்கு சபரிக்கு கிளாப்ஸ் வந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? இல்லங்க இல்ல சஸ்பென்ஸ்ல கிளாப்ஸ்லாம் வச்சிருக்கீங்களா? இல்லைங்க. அவங்க பேசுனது அவருக்கு பேசுறதுக்கு 2-3 இடத்துல நல்ல இது கொடுத்தாரு, ஸ்பேஸ் கொடுத்தாரு அவரோட வியூஸ் ஃபுல்லா சொல்றதுக்கு. ஓ அது ஃபுல்லாவே நல்லா பேசினாரு. ஓ அவர் கொடுத்த அந்த சான்ஸ வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அந்த அக்கௌண்டபிலிட்டி அந்த அவங்க சொன்னாரு இல்லையா, அந்த அவங்க மைக் ஆ இது பண்ணி ஆ பேசினது, மைத்திஸ். அந்த ஆமா இது ஆமா. வந்து அவர் சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு எல்லாருமே செம ம் கிளாப்ஸ் பண்ணாங்க அந்த இதுக்கு. அவருக்கு ஃபுல்லா சூப்பர். ஒவ்வொரு டைம் வந்து உட்காருங்கலாம் சொல்லுவார்ல, அதெல்லாம் சொல்லல. அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி எல்லாம் இது பண்ணாரு. அது நல்லா இருந்தது. எங்கேயோ நம்ம அப்ரிசியேஷன் ஏதாவது பேசுனது இருந்துச்சா? கேட்டிருக்கு ஏங்க போலங்க. இன்னைக்கு அப்ரிசியேஷன்லாம் அப்படிலாம் யாருக்குமே கொடுக்கலங்க. இன்னைக்கு போட்டு அவங்கள துவைச்சு காய வைக்கிறதுல அவங்களோட பார்ட் வந்து எல்லாருமே சொன்னாங்க. அவ்வளவுதான். அப்படியே அயன் பண்ணி லாண்ட்ரி கொடுத்திருந்தா எங்க பரவாயில்ல. கடைசியில தான் திருப்பி திருப்பி காய தான் போட்டு என்ன வந்து பண்றது? மைக் எடுத்து மாட்டுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. ஒண்ணு தெரியுங்களாங்க, இவங்க 2 பேரும் மைக்கு போடாததுனால இவங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு தான் திட்டு. அதாவது கானா வினோத் எவ்வளவு திட்டினாரோ, அமித் எவ்வளவு திட்டினாரோ, அந்த திட்டுல ஒரு பங்கு கூட இவங்க 2 பேர்த்துக்கு திட்டு ம் வாங்கல. இதுங்க 2 மைக்கை கழட்டி வச்சுட்டு ஜாலியா உட்காந்துருச்சுங்க. அவங்கதான் இவங்களுக்காக திட்டு வாங்கினாங்க. எனக்கு அப்படியே ஆமா பாவமா இருந்துச்சு. அவங்கதான் அடே பாவம். தப்பு பண்ணது அவங்க, திருப்பியும் இவங்க இது கொடுப்பாங்கல்ல, ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்கல்ல, ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து, அதையும் ம் மீறி அவங்க திருப்பி பேசுவாங்கல்ல அடுத்த நாள். ஆமா அப்ப அதுக்கெல்லாம் சேர்த்து இவங்க எல்லாம் திட்டு வாங்குறாங்க. அவங்கதான் பண்றாங்கல்ல, நீங்க போய் ஏன் சொல்லல, இவனை வந்து நீ வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண வேண்டியதானே அப்படிலாம் சொல்றாரு ஒழிய, டேய் தப்பு பண்ணவங்க அங்கதான் ஏன் உட்காந்துருக்காங்க, அவங்கள கேளுங்கங்கிற மாதிரி நம்மளுக்கு ஆயிடுச்சு. ஆனா அவங்கள பேசவே விடலன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க 2 பேத்தையும். அதே மாதிரி மைக்கும் போட விடல. அவங்க வந்து வாயே திறக்க கூடாதுன்னு. அக்கா நீ வேற இன்கேஸ் அவங்கள ரொம்ப ரோஸ் பண்ணியிருந்தாங்க வச்சுங்களேன், அவ்வளவுதான். அவங்க 2 பேண்டமும் அது எதெல்லாம் சோக பாட்டுக்கோ அதை போட்டு இல்ல விட்டு அதுவும் அப்படிதான் சொன்னாரு. அவர் என்ன ஃபுல்லா தெரியுமா சொன்னாரு, சாவச்சிருப்பானுங்க இப்ப எனக்கு வந்து இவங்கள வந்து நம்ம இது பண்ணோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து அனுதாபம் வந்துரும், அனுதாபம் கிடைச்சிரும், அவங்கள எவிக் பண்ணாவோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணாவோ, அதனால அவங்க கேம் அவங்க விளையாடட்டுங்க, விட்டுருவோம், மக்கள் நீங்க பார்த்து தீர்ப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. சூப்பர். இத வந்து பண்ண டெலிகாஸ்ட் மாட்டாங்க. பண்ணா இது பரவாயில்ல. எங்கள்கிட்ட இல்ல தானே போன பேசினாரு, இது வாரம் எங்கள்கிட்ட அதான் பேசினாரு. பண்ணி அங்க வச்சா இருக்க ஆளுங்கள்ட்ட பார்த்தா பேசல, சீன். எங்கள்கிட்ட ஆடியன்ஸை பார்த்து பேசினாரு. நிறைய இடத்துல வந்து ஓகே. அவரோட கருத்து எங்க ஆடியன்ஸோட கருத்தும் சொன்னா, நான் சொல்லலைங்க, ஆடியன்ஸ் தான் சொல்றாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டராக்ஷன் எல்லாம் பண்ண சொன்னாரு. அப்புறம் கானா வினோத்துக்கு ஒரு நல்ல ரோஸ்ட். இந்த மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா உங்க கேம் வந்து இதாகாது. எஃப்ஜே ரோஸ்ட் இருந்ததா சிஸ்டர்? இதெல்லாம் ஓகேக்கா. எஃப்ஜேக்கு ரோஸ்ட் எல்லாம் இல்லைங்க. எஃப்ஜே 2 இடத்துல பேசினாரு. ஒரு இடத்துல நல்ல கிளாப்ஸ் கிடைச்சிச்சு. ஒரு இடத்துல அவர் நல்லா சூப்பர். கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணாருங்க எஃப்ஜே. நான் கூட நினைச்சேன் ஐயோ ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு நினைச்சேன். ஃபுல்லா நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாப்ல. எடிட் பண்ணாம நான் வந்தா உங்களுக்கு நல்லா மெசேஜ் இருக்கும்க்கா. போட்டிருந்தேன் சிஸ்டர்.
ஏங்க நான் எடிட் வாட்ஸ்அப்ல பண்ணி எப்படி சபரிக்கு எல்லாம் வரும்னு கை தெரியல. தட்டுறேன் மேடம். ஆனா பார்த்த வரைக்கும் எஃப்ஜே பேசுனது நல்லா திருப்தியா இருந்துச்சு. சபரி பேசுனது நல்லா திருப்தியா இருந்தது. அந்த மைக் அந்த மூடி வச்சுட்டு பேசுறதுலதான் அவர் வந்து அவ்வளவு சூப்பரா சொன்னாரு. நாங்க அவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுத்தோம். அந்த தண்டனை கொடுத்தா அதை செஞ்சாங்கன்னா இது வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஸ்கவுண்ட் பேசுறது இதெல்லாம் வந்து அதுக்கு இது பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க விக்கல்ஸ்க்கு செம்ம கிளாப்ஸுங்க. ஆடியன்ஸ் சைடு ஆள் வந்தாங்களா என்னன்னு தெரியல, அப்படி ஒரு கிளாப்ஸும் இருக்கு. நான்லாம் அப்படியே இதாயிட்டேன், என்னடா அது அப்படின்னு. ஆனா இன்னைக்கு விக்கல்ஸுக்கு எல்லாம் ஒரு எலிவேஷன் கூட இல்லைங்க, அவருக்கு ஒண்ணுமே கிடையாது இன்னைக்கு. அவரு சும்மாதான் உட்கார்ந்து இருந்தாரு பாவம். ஆல்ரெடி கொடுத்த எலிவேஷனே போதும்க்கா அவனுக்கெல்லாம். அதேதான். அதான் கைத்தட்டு வரைக்கும் கொண்டு சிஸ்டர் வந்துட்டாங்களே. அரோரா என்ன பேசுனாங்க? அரோரா வந்து அந்த அந்த திவ்யாவோட அந்த மேட்டரை வந்து இது பண்ணாங்கங்க. அந்த லாஸ்ட் தேர்ஸ்டே அன்னைக்கு நைட் ஒரு சண்டை நடந்துச்சுல, அது ஆமா நம்மளுக்கு நேத்து நேத்து நைட்டு. தானே காமிச்சாங்க. நேத்து நைட்டு நடந்துச்சுல, ஆமா ஃப்ரைடே நைட்டு காமிச்சுல, நம்மளுக்கு காமிச்சதுல அத பத்தி பண்றப்ப அவங்க தானே திவ்யா கூடவே இருந்தாங்க. அப்புறம் திருப்பியும் வந்து கமருதீன் நீ ஏன் இப்படி பண்றேன்னு கேட்டேன். அமித் கிட்ட போய் சொன்னேன், அவர் வந்து அதை அட்ரஸே பண்ணல அப்படிங்கிற மாதிரி நல்லா ஸ்கோர் பண்ணாங்க அவங்க இன்னைக்கு. சுபாக்கா அப்ப ஃப்ரைடே நிகழ்வுகள்னு போட்டு தேங்க்யூ. காமிச்சாங்களா? என்னங்க? ஃப்ரைடே நிகழ்வுகள்னு போட்டு காமிச்சாங்களா இந்த வாரம்? எங்களுக்கு காமிக்கலங்க. உங்களுக்கு அதான் நம்ம இன்னைக்கு நைட்டு எபிசோட்ல வருமா இருக்கும், எங்களுக்கு அங்க காமிக்கல. இவங்களுக்கு எல்லாம் காமிக்க மாட்டாங்க, நமக்கு தான் அது எப்பவுமே காமிக்க மாட்டாங்க சாம். ஓ அப்படியா? ஓகே ஓகே. ஃப்ரைடே யாரோ ஆனா லாஸ்ட் வீக் காமிச்சாங்க பக்கெட். அவர் பார்த்தார்ல, அவரும் ஆமாக்கா பார்த்தார்ல. அது ஸ்டேஜ்ல நின்னுட்டு விஜேஸ் பேசினார்ல, அதனால அதான் சொல்றேன். காமிச்சாங்க. அதனால காமிச்சாங்க. ஆமா, இல்லாட்டினா நம்மளுக்கு வெறும் இது மட்டும் தான் காமிப்பாங்க, நம்மளுக்கு தான் காமிப்பாங்க வியூவர்ஸ்க்கு. நான் சண்டே வேற நீங்க பார்க்க போறீங்களே. வேல்ஸ் நேம் யூனிவர்சிட்டியா மாத்திட்டாங்க மாத்திட்டாங்களா? பங்கு. ஆமா, வேல்ஸ் பிலிம் சிட்டின்னு மாத்திட்டாங்க அவங்க பாங்க. வேல்ஸ் பிலிம் சந்தோஷா சிட்டி மாத்திட்டாங்களா? வாய் அவங்க ஐஸ்வர்யா எடுத்துட்டாங்களா? சந்தோஷா பிலிம் சிட்டி. ஆமா, நேம் இப்போ ஒண்ணே ஒண்ணு, மாத்திட்டாங்க. ஓகே சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே. உங்களுக்கு முதல்ல சொன்னாங்களா ஃப்ரைடே நிகழ்வுகள் பார்ப்போம்னு சொன்னாரா விஜய் சேதுபதி? புரியலங்க, என்னங்க? ஃப்ரைடே நிகழ்வுகள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரா விஜய் சேதுபதி? சொன்னாரு. சொல்லிட்டு எல்லாரும் அந்த சைடு பாருங்கன்னு எப்போதுமே சொல்லி உண்டுங்க, சொன்னாங்க. அது எப்போதுமே உண்டு. இல்ல ஒரு வீக் இதுல மட்டும் பண்ணவே வராது. இல்ல, அதனால ஆனா கேட்டேன். எல்இடில காமிக்க மாட்டாங்க நம்மளுக்கு. அதே மாதிரி அதான் லாஸ்ட் நடுவுல வீக் வந்து ஒரு காட்டினாங்க, நடுவுல லாஸ்ட் வந்து வீக் காட்டினாங்க. லாபி காட்டினாங்களா, இந்த தடவை காட்டல. அதே மாதிரி நடுவுல வந்து கபினுக்கும் அரோராக்கும் ஒரு சண்டை நடந்துச்சு போல, அது இவர் உள்ள பாத்துட்டு வந்திருப்பாரு போல. அத பத்தி சொன்னாரு, எங்களுக்கு புரியல. பட் ஆனா அது இன்னைக்கு யாரா இருக்கு? இதுல பார்த்தாதான் யாரா தெரியும். இருக்கு? அமருதீனுக்கும் அரோராக்கும். கமருதீன் அரோராக்கும். கேக்குதா? ஐயோ கேக்குதியா? கேக்கு. அதான் நீங்க பேசுறது யாருமே கேட்கல, அதனாலதான். இல்ல யாரும் பேசல, எல்லாம் மியூட்ல. அது ஒண்ணு. அப்புறம் வந்து அப்பயும் வந்து அவ்வளவு கத்தி பேசுனீங்கல்ல, பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தான் மைக் இல்லாம ஒரு 2 நிமிஷம் ஒரு நிமிஷமா 2 நிமிஷமா பேசுனாங்க. அவங்களுக்கு ஆனா நோஸ் கட்டுன்னு தான் வச்சுக்கோங்க. பட் ஆனா அவங்க கூட இருந்த வந்து எல்லாத்தையும் நல்லா அடி துவைச்சு காய வச்சுட்டாரு. சாண்ட்ராக்கு அடி விழுந்துச்சு அதுல. அது நல்லா இருந்துச்சுக்கா. ப்ரோமோல வந்துச்சு. அவர் கேட்கலன்னு உங்களை சொல்ல ஆடியன்ஸ் சொல்ல வச்சதாகட்டும், திரும்ப போறது நான் ப்ரோமோவே பார்க்கல, வந்துச்சு. ப்ரோமோ சூப்பரா இருக்கு. அது கேட்கல, என்னப்பா சொல்லுங்க, கேட்கல ஆமான்னு கத்துறாங்க. அப்ப அந்த மூஞ்சில ஜூம் வச்சு இப்ப போகுது. ஆனா இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் கொடுத்துருக்கலாம். நாளைக்கு இருக்கும், சண்டே எபிசோட்ல இருக்கும். சண்டேல இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா ட்விஸ்ட் தான்ப்பா சொல்றாங்க, எவிக்ஷன், நைட் எவிக்ஷன். ஆமா, அப்படிதான் போட்டுருக்காங்க. எங்களுக்கு வியானா மாதிரி தாங்க சொன்னாங்க. எங்களுக்கு இங்க சொல்றப்ப என்ன தெரியுமா சொன்னாங்க, காலையில இருந்து கேமரா ஜூம் வர்றது யாரு வருதுன்னா வியானாவை தான் காட்டுது. காலையில குக்கிங்ல இருந்து அவங்க சாப்பிடுறதுல இருந்து ஃபுல் ஃபோக்கஸ் அவங்க மேலதான் இருக்கு. ஏன்னா எங்களுக்கு அப்படிதான் தோணுச்சு. ஏன்னா அவங்களும் ரம்யாவும் அப்படிதான் சொன்னாங்க, வியானா இருக்க மாதிரிதான் அப்படிங்கிற மாதிரிதான். உனக்கு எதுக்கு நான் போய் சொல்லணும், அதான் நீதான் வெளியே வர போறிய அப்படின்னாங்க. அவங்க சொல்லுவாங்கல்ல, வெளியில வந்ததுக்கு அப்புறம் இங்க இருந்து அந்த இதுல எல்இடில பாப்பாங்க இல்லையா, இவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றீங்க ஒவ்வொருத்தங்களுக்கா சொல்லிட்டு வருவாங்கல்ல. அப்ப வந்து உனக்கு என்ன நான் சொல்றது, நீதான் வெளியே வர போறிய அப்படின்னு சொல்லிட்டாங்க. சூப்பர், நல்ல போல்டா சொல்லிருக்காலக்கா நீங்க சொன்ன மாதிரி. அது எப்படி, நீதான் நாளைக்கே வெளியே வர போறல்ல அப்படின்ட்டாங்க. நானும்
அப்புறம் பூர்ணி அட இவதானா நல்லதுதான் சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம். லாஸ்ட் வீக்கோட பக்கெட் வன்மம் போல இருக்கு. அந்த பக்கெட் இஷ்யூனாலதான் இவ்வளவு பிரச்சனையாச்சு. வெளியே போற அளவுக்கு போச்சு. இல்ல கதவெல்லாம் திறந்து வச்சாங்கன்னு வியானானால. ஆமா. ரம்யா ஆனா செம போல்டா பேசுனாங்கப்பா வெளியில வந்து. அவரே சொன்னாரு, ஏமா இந்த போல்ட்னஸ் உள்ள பேசிந்து நீங்க இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொன்னதுக்கு வந்து, இப்பதான் சார் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆனேன். ஆனா வெளியே தூக்கி போட்டாங்க சார் அப்படின்னு சொன்னேன். எவ்வளவு 60 நாள் கழிச்சா இல்ல அதாவது அவங்க சேர்க்கை எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, இந்த கனி சபரி சைடு இருந்த வரைக்கும் ரம்யா சேஃபா டிராவல் பண்ணாங்க. ஒரே ஒரு வாரம் ஜம்ப் ஆனாங்க, வெளியே அது தள்ளிட்டாங்க. அங்க அப்படியே ஓப்பனா சொல்லிட்டாரு ப்ரோ கானா வினோத் கிட்ட. சரிங்களா? என்ன சொன்னாரு? எனக்கு வாய்ஸ் பிரேக் நீ ஆகுது. பண்றதுவே சரியில்லை 2 வீக்ஸா. ஆமா எங்களுக்கும் வாய்ஸ் சுபாக்கா கேட்கல. சுபாக்கா உங்க வாய்ஸ் வாய்ஸ் பிரேக் சுத்தமா ஆச்சுக்கா. கேட்கவே இல்ல. திரும்ப ஒவ்வொருத்தரா சொல்லுங்களேன். பேசுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க கேட்காது. இல்ல ஓகே நான் டிராவல் பண்றதுனால கொஞ்சம் கட் ஆகுதா என்னன்னு தெரியல. இப்போ இப்ப ஓகே, கரெக்டா இப்போ சொல்லுங்க. அதுதான் நடுவுல வந்து 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் நல்லா இருந்தீங்கல்ல, ஏன் இப்படி மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமருதீனை வந்து இது பண்ணாரு. நீங்க பிரேக் ஆகுது. ஐயோ, முக்கியமான நேரத்துல வயலின் வாசிக்கிறாங்களே. இல்ல டிராவல்ல இருக்காப்ல இல்ல. ஓகே, ஆமா. பிரச்சனை இல்ல. மத்த எல்லாம் பேசும்போது நல்லா கேக்குது. கரெக்டான விஷயம் சொல்லும் போது வீணை அதுதான் வாசி. முக்கியமான ஆமா நேரத்துல. நீங்க ஃப்ரெண்டுன்னு கானா வினோத்தை கேட்டாங்க. நீங்க சொல்றது அவரை கேட்கணும்ல, ஏன் கேட்கல? உங்களை யூஸ் பண்ணி அவர் கேம் விளையாடான்னு உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கானா வினோத் அடிச்சாரு. சூப்பர். நம்ம அவரு காலையில நீங்க அடிச்சோமா அவர் ஷியாமா தப்பா ஒரு தான். இடத்துல பண்றாரு, தப்பு பண்றாருன்னா நீங்க சொன்னா அவர் கேட்கணும்ல, ஏன் கேட்கல? அப்ப நீங்க வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கொடுக்குற முக்கியத்துவமும் ஒரு இதுவும் அவர் உங்களுக்கு கொடுக்கறது கிடையாது, இம்பார்ட்டன்ஸும் உங்களுக்கு கொடுக்கறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. வேற லெவலுக்கு அதெல்லாம் இதுக்கு பட் மேல தப்புன்னு தெரிஞ்சு நீங்க கானா உங்களோட கேட்காம கேமே இருந்தீங்கன்னா உங்களோட இல்ல நீங்க இவ்வளவு நாள் சம்பாதிச்சு வச்ச நல்ல பேரே போயிடும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. சூப்பர். அப்போ இந்த அவ்வளவுதான். வாரம் இதுக்கு நான் பயங்கரமா கிளாப்ஸ் பண்ணேன். ஆடியன்ஸ் மனசுல என்ன இருக்கோ அதுதான் மனநிலை பேசியிருக்காங்க. பல்ஸ் பிடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த வாரம். நான் இதுக்கு வந்து நானே கை தட்டினேன்ப்பா, நான் பயங்கரமா கை தட்டினேன் இந்த வார்த்தை சொல்றப்ப. இதனால வந்து உங்களோட கேம் அஃபெக்ட் ஆகுது. நீங்க அவருக்கு குடுக்குறீங்களா ஒரு இம்பார்ட்டன்ஸ், என்னோட ஃப்ரெண்டுன்னு, அது வந்து அவர் உங்களுக்கு குடுக்குறாரா அப்படின்னா நீங்க சொன்ன வார்த்தை அவர் கேட்டிருக்கணும்ல, ஏன் கேட்கல சூப்பர். அப்படிங்கிற மாதிரி சொன்ன இடத்துல நாளா செமையா கை வேற தட்டினேன். லெவல்க்கா. நிஜமா விஜய் தானே இல்ல வேற யாராவது வந்து பேசுனாங்களா இன்னைக்கு? சந்தேகமாவே இருக்கு. இந்த வினோத் வந்து ரோஸ்ட் கம்யூனிட்டி பிளஸ் சேர்லனா அட்வைஸ் கேம் சூப்பரா சிஸ்டர். இருக்கும். அக்கா செகண்ட் எடிஷன் கம்ருதீன் போறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்காக்கா அந்த மாதிரி? நாங்க அததான்ப்பா எதிர்பார்த்தோம். நிறைய பேர் அங்க செட்ல இருக்கவங்க அவரை தான்ப்பா சொன்னாங்க, கமருதீன் போனாதான் கேம் ட்விஸ்ட் ஆகும்னு சொன்னாங்க. அது உண்மையா போயிடலாம் தெரியாது. என்னோட விருப்பமும் கமருதீன் போனாதான் கேம் ட்விஸ்ட் ஆகும், இல்லாட்டினா ட்விஸ்டே ஆகாது. பங்கு சேம் இதே வாய்ப்பே கேம் இல்ல தான் போயிட்டு பங்கு, இருக்கும். வாய்ப்பே இல்ல. பாரு. ஏன்னா திருப்பி இவங்க இதேதான் பண்ணுவாங்க. பங்கு சுபாக்கா சார் இந்த சைடு வந்துட்டாரு, அப்ப அதுங்க ரெண்டு குசு குசுன்னு பேச ஆரம்பிச்சிருச்சுங்க. புரியுதா? மைக்க கழட்டி வச்சுட்டு பேசுதுங்க. ஓ சுபாக்கா கம்ருதீன் போனா சொல்லுங்கம்மா. அடுத்த அடிமை செட் பண்ணிட்டாங்கல்ல அமித். அமித்தையும் சொல்லிட்டாரு. அமித் வந்து பயாஸ்டு கேப்டன் சொல்லிட்டாரு இவரு. சூப்பர். சூப்பர். என்ன நம்ம ஸ்பேஸ் ஒட்டிக்கிட்டு கேட்டு போயிட்டாரா? அதான் தெரியல ஷியாம், அப்படிதான் நினைக்கிறேன். யாரோ ஒட்டு கேட்டு போய் ரெக்கார்ட கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, பேசின அதே பாயிண்ட்டுங்க. காலையில இததான் பேசணும், கானா வினோத்துக்கு சப்போர்ட் பண்றத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். இந்த பிபி ஐடி எங்க இன்னைக்கு வரட்டும், நீ உங்களோட கேமே சேஞ்ச் ஆயிடுச்சு இதனால அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரியா. அமித் விஷயமும் பேசணும்க்கா. பாவம் அவரோட ஃபேஸே ஒரு மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா? அமித பத்தி தான் பேசுறோம் நாங்க. வருத்தமா போச்சு. மாறட்டும். அமித்துக்கு மட்டும் 1.25 மணி நேரம் ரோஸ்டியா நாங்க கரெக்டா நோட் பண்ணோம். போய் கெஞ்சிட்டு இருந்தாரு. சரியில்லைன்னா இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணி அடிக்கிறாரு போட்டு அடிச்சு துவச்சு காய வச்சு. அமித் பாவம், இவ வேற பக்கத்துல அமித் பாவம், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதுயா, யோ கம்முனிரியானா அது இங்க உட்காந்து சொல்லிட்டே இருக்கா. இல்ல he deserves it because போய் கெஞ்சிட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட. எனக்கு தெரிஞ்சு வேணும். அந்த பாத்ரூம்ல அந்த இது இருக்கு இல்லையா, அந்த குப்பை இது மாத்திட்டு அதுக்கு இது கவர் போடாம வந்துருவாங்க தெரியுமா? ஆமா பார்வதி. ஆமா
அந்த இஷ்யூக்கெல்லாம் செம்ம அடி வாங்கினார் அமித். அவங்க வந்து உங்கள்கிட்ட சொல்றாங்க, நீங்க அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னு. நாம அதெல்லாம் என்ன மொத்தம் பேசணும்? நாம என்ன பேசணும்? காலையில சண்டை நடக்குது, அவர் அப்படியே உட்காந்து பாத்துட்டு உட்காந்துருக்காரு, சொல்லுமா? திவ்யா வந்து உங்கள்ட்ட கேக்குறாங்க நீங்க. ஆமா நோலன் அதெல்லாம் ஃபியூச்சர்ல அது அப்புறம் அந்த அவர் என்ன டேபிள் எதிரு கவனிக்காம episode கிச்சன் டேபிள துடைக்காம இருந்தாங்கல்ல, ஆமா ஆமா ஒரு வாட்டி தான் நாங்க செய்வோம்னு சொல்லிச்சு பார்வதி. கொண்டு போய் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வேற யார் போய் சொன்னாங்க? ரம்யா போய் சொல்லியிருப்பாங்க. ஆமா பார்வதி ஒபிட்டோ தொடச்சிருக்க வந்துட்டியா? மாட்டாங்கல்ல. சூப்பர்க்கா அக்கா இந்த விஷயத்தெல்லாம் அதுக்கு கேட்டு அதுக்கு அவங்க வந்து அவங்க வந்து சொன்னாங்க வீடு எப்படி கிளீனா இருந்துச்சு அப்படின்னு கேட்டதுக்கு வந்து சாண்ட்ரா சொன்னாங்க, சார் சூப்பர் டீலக்ஸ் பெட்ரூம் வந்து செட்டு ஆளுங்க தான் வந்து கிளீன் பண்ணிருக்காங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுவும் எவ்வளவு கேவலமா இருந்திருக்கு. ஆமா, நீங்க என்ன ஃப்ரைடே ஷூட்டுக்கு சார் ரெடியா அவங்க நேரமும் வேலை க்ளீன் சார், பண்ணுவாங்க. அவங்க நான் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே தான் சார் இருந்தாங்க. பார்வதி எல்லா வேலையும் செஞ்சாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, யோ எங்கேயா செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு போட்டு சாண்ட்ரா கடியா பாயிண்டா எழுப்பி விட்டு சொல்ல வச்சு. ஆமா சூப்பர். செம பாவம் அமித் தான் பயங்கரமா அடி வாங்கினார். அவர் தேவைதான்க்கா, அவர் எல்லா இடத்துலயும் சப்போர்ட் பண்றது. அப்புறம் வந்து கனி வந்து சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், சார் சமைக்கணும் இது அந்த கேஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கும்ல அப்ப அந்த டாஸ்க்ல, சார் எனக்கு இந்த கரண்டி இந்த பாத்திரம் எல்லாம் வேணும், அவங்க 2 பேத்துல யாராவது ஒருத்தவங்களை வந்து கழுவி கொடுக்க சொல்லுங்க சார். அம்மா அவங்க இப்பதாம்மா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அப்படின்னு கனி சொல்லுவாங்க. ஏங்க அவங்க வேலையே அதானேங்க, அதை வந்து செய்யணுமா இல்லையா? டாஸ்க் முடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்காங்கன்னா இவங்க சமைக்க வந்தாங்கல்ல, அப்ப அந்த மாதிரி அவன் பாத்திரம் கழுவ வரணும் தானே. செம்ம கேள்வி. அப்புறம் வந்து பார்வதி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, நாங்க வந்து நான் வேலையெல்லாம் எல்லா வேலையும் செஞ்சேன் சார், கேமரா இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி நான் பாத்திரம் விலைக்கு அந்த இடம்லாம் கிளீன் பண்ணி அப்படின்னு சொன்னா, ஏமா நடு வீட்டுல வந்து கிச்சன் இருக்கு, எந்த கேமராக்கு தெரியாமமா நீ வேலை செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. அதெல்லாம் செம. நீ கேமரால தெரியாம என்னென்ன வேலை செஞ்ச நாங்க பாத்துக்குதான் இருந்தோம். அதேதான் சொன்னாரு, நீங்க கேமரா தெரியாம என்னென்ன வேலை செஞ்சீங்களோ. காலிசக்கா வேற லெவல். பண்ற கர்மத்தெல்லாம் பண்ணிட்டு வாய் வருது உங்களுக்கு. ஆமா. ஆனா இதை மீறியும் இன்னும் திருப்பியும் வந்து விஜய் பார்வதி வந்து தப்பு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உண்மையாலுமே சொல்றேன், அவங்க வெளியில போனா இன்னும் பயங்கரமான கெட்ட பேர் தான் இருக்கும். இப்ப இருந்த கெட்ட பேரோட இன்னும் பல மடங்கு கெட்ட பேர் தான். சுபாக்கா நேத்து ஸ்பேஸ்ல வந்து எஃப்ஜேயோட ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க. அவங்க விஜய் பார்வை பத்தி நிறைய சொல்லியிருந்தாங்க. ஓகே இப்போ அருணா நீ சொல்லு. அக்கா அவரு சொல்லுங்க வீட்டோ. பார்வதி வந்து கண்டென்ட் தான் மேட்ரு. எவ்வளவு நெகட்டிவிட்டியா போனா கூட அவளுக்கு கண்டென்ட்டை தவிர எதுவும் பண்ண தெரியாது. அது 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 பாசிட்டிவ் கண்டென்ட்லாம் யோசிக்க மாட்டா. அவ மூளையே வந்து நெகட்டிவ் பக்கம் தான் யோசிக்கும். அந்த மாதிரியான ஒரு கேள்வி தான் திரும்ப பார்வதி அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இந்த வார்த்தை சொன்னா நான் சொல்ல, இந்த வார்த்தையை சொன்னது அவரு. வேணா எதனா டவுட் இருந்தா போய் அவருங்க தனியா இவங்க 2 பேர் மட்டும் தனியா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்பயும் அவங்க கிட்ட பேசுதுங்கிறேன். எதுக்காக உட்காருட்டாங்க நீ அதுக்காகவே நீ திருப்பி பண்ணணும். நீங்க பேசுங்க ஏகேச். ரொம்ப நேரம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்கக்கா. சுபாக்கா அவங்க கிட்ட தான் क्वेश्चन கேட்பாங்க. ஏகேச் கேக்குதா? நான் இருக்கேன்டா. ஓகேக்கா. ஏகேச் அவருக்கு சிக்னல் இருக்கணுமே. நியூட்டன் நீங்க பேசுங்க. வந்தலன்னு பேசல நீங்க. நியூட்டன் ஜெரியக்கா நான் ஒரு டிஎம் பண்ணிருக்கேன், கொஞ்சம் பாருங்க. பாரு. அந்த பாக்குறேன் கதை. காயத்ரி பேசுங்க. காயத்ரி சுபா சிஸ்டர் தான் பேசணும். சொல்லுங்க காயத்ரி. அப்பா இன்னைக்கு நம்மளால சமாடி வாங்கப்பா, எனக்கு வருத்தமா இருந்துச்சு பாப்பா. இருக்கட்டும் இருக்கு, அப்பதான் அவருக்கு தெரியும் சிஸ்டர். யார் என்ன நல்லா பண்றாங்கன்னு தெரியணும். வேற நீ இதுக்கு மட்டும் தான் திவ்யா மேட்ருக்கு மட்டும் தான் ரோஸ்டா இல்ல வேற எதுக்காவது ரோஸ்டா சிஸ்டர்? இல்ல திவ்யா மேட்ருக்கு கூட அந்த மேட்ரு ஒண்ணு ரோஸ்ட். அப்புறம் வந்து அந்த அவர் மைக் எடுத்துட்டு இது பண்ணாரு இல்லையா, அது நீங்க பக்கத்துல இருந்தீங்கல்ல, ஏன் சொல்லல? நீங்க சொல்லி அது இது பண்ணிருக்கணும்ல. அவர் திருப்பி பண்ணிக்கிட்டே தானே இருந்தாரு. நீ ஃப்ரெண்டுனா நீ நல்ல ஃப்ரெண்டா உனக்கு வழி நடத்தி இருக்கணும்ல, அப்படி அந்த மாதிரி சொல்லிட்டாரு. அவர் வந்து நீங்க சொல்றதா இல்ல சார் நான் சொன்னேன் சார், அவன் அப்ப கேட்கலன்னா நீ ஏன் அவங்க கூட ஃப்ரெண்டா இருக்க, ஏன் அவங்க கூட உட்காந்து பேசுற? கரெக்ட் தான். சரி முடிஞ்சிருச்சுங்களா? ஃபர்ஸ்ட் இது மட்டும் முடிஞ்சிருக்கீங்களா இப்போ எபிசோடு? ஆமாங்க.
சரி சரிங்க சிஸ்டர். இன்னைக்கு சண்டே சூப்பர் சூப்பர். எபிசோட் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் லைன்ல நின்னு உள்ள போயிட்டு ஆ. இருக்காங்க. நீங்க ஹலோ நீங்க சும்மா எங்கெல்லாம் இருக்கீங்க? கேக்குதுங்களா? கேக்குது சொல்லுங்க. சரி ஏகச். பாத்தேன். என்னாச்சு பரவாயில்லையா? பிஜிஎஸ் பண்ணதுக்கு போன வாரம் நம்ம திட்டுன்னு அவரு கேட்டாரா அவரு கரெக்டா பிஜிஎஸ்? தாங்க பண்ணிருக்காரு. எடிட் எப்படி பண்றாங்கன்னு தெரியலங்க. அவர் பண்ண வரைக்கும் கரெக்டா பண்ணிருக்காரு. இந்த எடிட் பண்றவங்க எப்படி பண்றாங்கன்னு தெரியல. ஆனா அவரோட பார்ட்ல கரெக்டா பண்ணிருக்காரு. வாங்கின சம்பளத்துக்கு நல்லா செமையா பண்ணாரு. திட்டுனதை கேட்டிருக்காரு. ஆமா, கேட்க வேண்டிய எல்லாருமே கேள்வி கேட்டாரு. பார்வதியையும் கமருதீனையும் தனியா உட்கார வச்சிட்டாரு. உங்கள்ட்ட பேசியும் பிரயோஜனம் இல்ல. நான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. பிக் பாஸ் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. நீங்க மைக்கே போடக்கூடாது நான் இருக்கிற வரைக்கும் சொல்லிட்டு மைக்கை கழட்டி வச்சுட்டு தனியா போய் உட்காந்துருங்கன்ட்டாரு. மைண்ட் வாய்ஸ் இருந்திருக்கும். இதைத்தானே நாங்க எதிர்பார்த்தோம். நம்ம இங்க சொன்னோம் இல்ல, அதுதான் அவங்கள்ட்ட யாரும் பேசக்கூடாது அப்படின்னு அந்த மாதிரி ஒரு முடிவு ஆமா. எடுத்திருப்பாங்களா, அந்த மாதிரி பண்ணிட்டாரு கடைசியில. அந்த முடிவை பத்தி எதுவும் கேட்டாரா? அந்த மாதிரி இது